வெல்கம் டு ஜோனாஸ் விஸ்டம் வேவ்ஸ் சேனல். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு காற்றோடு ஒரு பயணம். காற்று எங்கும் வியாபித்திருக்கிறது. காற்று இல்லாத இடமே இல்லை. மனிதர்கள் உயிர் வாழ முக்கியமானது காற்று. காற்று இல்லாமல் மனிதர்களால் உயிர் வாழவே முடியாது. காற்று மெதுவாக அடிக்கும், வேகமாக அடிக்கும், புயல் போலவும் மாறும். இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தென்றல் காற்று போல இனிமையான சூழ்நிலையை கடந்து போகிறார்கள். அப்பொழுது மனிதர்கள் சந்தோஷமாக, நிம்மதியாக, சமாதானமாக வாழ்கிறார்கள். ஆனால் அதே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை சற்று எதிராக மாறும் பொழுது மனிதன் தடுமாறுகிறான், சோர்ந்து போகின்றான், குழப்பமடைகிறான். இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலை வரும்போது ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம்? சற்று அமைதியாகுங்கள். சூழ்நிலைகளை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு ஹோம் நர்ஸ் இருந்தாங்களாம். அந்த நர்ஸ் ஒரு வயதான பெண்மணியை பார்த்து கொள்றதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பெண்மணியும் இந்த நர்ஸை எப்போ பார்த்தாலும் கடுமையான வார்த்தைகளால் திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்களாம். அவங்க என்ன தான் திட்டினாலும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்களாம். அப்போ அப்படியே காலங்கள் கடந்துருச்சு. ஒரு நாள் அந்த வயதான பெண்மணி இறக்கும் தருவாய் வந்துருச்சு. அப்போ அந்த பெண்மணி இந்த நர்ஸ்கிட்ட ஒரு கீ கொடுத்தாங்களாம். அந்த கீயை அவங்களோட கையில் கொடுத்துட்டு இவங்க சொன்னாங்களாம், நான் உன்னை எவ்வளவோ கடுமையான வார்த்தைகளால் திட்டியிருக்கேன், ஆனால் என்னை எதுவுமே சொன்னதில்லை, அன்பாகவே தான் என்கிட்ட இருந்திருக்கீங்க, அதனால் என்னோட ஒரு வீட்டை நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கீயை கொடுத்தாங்களாம். அப்போ அந்த நர்ஸும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. இதை போல் உங்களோட வாழ்க்கையில் எதிரான சூழ்நிலைகளை சமாளிக்க பழகி கொள்ளணும். மனிதர்களோட வாழ்க்கையில் புயல் காற்று போன்ற பிரச்சனைகள் வரும்போது பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு சக்தியை கடவுள் வச்சுருக்காரு. அது என்ன சக்தினா, அவனுக்கு வர எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான பவர் அந்தந்த மனுஷனுக்குள்ளாரையே இருக்குது. அதாவது உங்களோட வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க துணியை பழகிக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் யாருன்னு அறிந்து கொள்ளலாம். அதாவது உன்னை நீ யாரென்று அறிந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கும் பொழுது நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இந்த உலகத்தில் வாழறதுக்கும் கற்றுக்கொள்ளலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? காற்றோடு ஒரு பயணம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.